இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. இன்னொரு முறை சொல்லுவோம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும்மை, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி. சொல்லுங்க இன்னொரு முறை எல்லாரும் நீங்க சொன்னாதான் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கும். இன்னும் உம்மை, எல்லாரும் வாய்களை திறந்து இன்னும்மை. Thank you Holy Spirit. இன்னும் கிட்டி. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லணும், இன்னும் சொல்லணும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. இன்னும்மை, இன்னும்மை. எல்லாரும் 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 ஓ பாஷா பக்கா பாபாரா உரிமனே தேதே மனாஷேதே. Yes, yes, yes Lord, yes Lord. பாடுங்க பாடுங்க பாடுங்க, பின்னாடி இருக்கிறவங்களாம் பாடுங்க, சின்ன பிள்ளைங்களாம் பாடுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க எல்லாரும் ஒரு மனமா. இன்னும் உம்மை ஓ மலமஷபா கமனெமை. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னா 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 தேவ பிரசன்னம். பிரசன்ன அப்பா அப்பா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 27வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 27வது வசனம். மார்க் 5:27. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு போதும் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, வாழ்க்கையில் சம்பாதித்த சம்பாத்தியமெல்லாம் தொலைந்த நிலை, வைத்தியர்கள் இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று வீட்டிற்கு அனுப்பப்பட்ட வாழ்க்கை. உனக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் உண்டு, நீ வாழ்ந்து உனக்கு கிடைக்கப்பட்ட நாட்களிலே நீ வாழ்ந்து கழித்து இந்த உலகத்தை விட்டுக்கு போ என்று சொல்லி முடித்து வைக்கப்பட்ட வாழ்க்கை, முடிவு எழுதப்பட்ட வாழ்க்கை. மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுகிறது? இனி உனக்கு வாழ்க்கை இல்லை. உலக பொருளாதாரம் என்ன சொல்லுகிறது? இனி உனக்கு வாழ்க்கை இல்லை. இனி இருக்கிற கொஞ்ச பணத்தை வைத்து நீ புசித்து குடித்து இந்த உலகத்தை விட்டு நீ கடந்து போ. ஏனென்றால் அவளுக்கு இருந்த எல்லாம் தொலைந்து போயின, எல்லாம் கழிந்து போயின. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தரை குறித்து கேள்விப்படுகிறார், இரட்சகரை குறித்து கேள்விப்படுகிறார், மேசியாவை குறித்து கேள்விப்படுகிறார், தாவீதின் குமாரனை குறித்து கேள்விப்படுகிறார். இவளை சந்திக்கும்படி அற்புதத்தோடும் அடையாளங்களோடும் வருகிறதான தேவகுமாரனை குறித்து கேள்விப்படுகிறார். அல்லேலூயா.
கேள்விப்படுகிறதுல தான் உங்களுடைய அற்புதம் தொடங்குகிறது. Where does your miracle begin? உங்களுடைய அற்புதங்கள் எங்கே தொடங்குகிறது? உங்களுடைய முடிவில் எங்கே ஒரு துவக்கம் தொடங்குகிறது என்றால், கிறிஸ்துவை பற்றியதான கேள்வி, அவரை பற்றியதான அறிகிற அறிவு உங்களிடத்தில் அற்புதங்களை கொண்டு வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நிறைய மார்க்கங்கள் மனுஷனுக்கு நன்மை உண்டாக்கும்படிக்கு கடினமான உபதேசங்களை கற்றுக் கொடுக்கிறது. நாமானை குறித்து சொல்லும் பொழுது அவனுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், நாகமான், நாகமான், நீங்க சீரியா தேசத்தின் படை தளபதி, உங்களுக்கு ஒரு பெரிய வேலையை தீர்க்கதரிசி சொல்லியிருந்தா செய்திருப்பீரே. பெரிய வேலை அல்ல, சின்ன வேலையை தான் உங்களிடத்துல கேட்டிருக்கிறார். யோர்தான்ல 7 முறை நீர் முங்கினால் போதுமே, உமக்கு சுகம் உண்டாயிருக்குமே. ஏன் சிறிய வேலையை நீர் அவமதிக்கிறீர், ஏன் செய்யக்கூடாது என்று அவன் அறிவுறுத்துகிறான். பாருங்க, சில நேரங்கள்ல சின்ன விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தாததுனால பெரிய அற்புதங்களுக்கு நம்ம தூரமாய் போயிடுறோம். சின்ன காரியத்துக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியாததுனால, தேவனுக்கு சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கீழ்ப்படிதல் தான். சவுலை கர்த்தர் வெறுத்தார், தாவீதை சேர்த்து கொண்டார். ஏனென்றால் அவருக்கு தேவை சிறிய விஷயமானாலும் கீழ்ப்படிதல், சிறிய காரியமானாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது. சின்ன காரியத்துல கூட நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்போமையானால் நம்முடைய அற்புதங்கள் நம்மிடத்திலே தொடங்க ஆரம்பிக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமாக தன்னுடைய சரீரத்திலே வதைத்துக் கொண்டிருக்கிறதான அவளுடைய நோயோர போராடி கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட பொழுது இயேசு பட்டணத்துக்குள்ளே வருகிறாள் என்று கேள்விப்பட்ட பொழுது அவளுடைய வாழ்க்கையில அற்புதம் தொடங்க ஆரம்பித்தது. கர்த்தரை அறிகிற அறிவுதான் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்குமே அன்றி வேற ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, பொருளை கொடுத்தா போதும், காணிக்க கொடுத்தா போதும், ஸ்தோத்திரம் ஊழியம் செய்தா போதும். சமீபத்தில் டிஎல் ஆஸ்பன் அவர்களுடைய வாக்கியங்களை நான் வாசித்து கொண்டிருந்த பொழுது அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், பெரிய ஊழியத்தை செய்வதை காட்டிலும் கர்த்தரை அறிகிற அறிவுதான் மேன்மையானது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு வாஞ்ச, நம்ம அப்படி செய்தரலாம், இப்படி செய்தரலாம், பெரிய ஊழியக்காரராகணும், பெரிய காரியங்களை ஆண்டவருக்கு சாதிக்கணும், சபையை கட்டணும், சர்ச்சை கட்டணும், கோயிலை கட்டணும், அல்லது நிறைய மீட்டிங்ஸ் நடத்தணும், ஸ்தோத்திரம் ஆயிரங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நிறைய பணங்களை நான் செலவழித்து கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் பூலோகத்தில் நாம் கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை நிலைநாட்டுவதை காட்டிலும் கர்த்தர் யார் என்று அறிகிற அறிவுதான் அவருடைய பார்வையில் மேன்மையானது. பிரைஸ் தி லார்ட். வயது முக்கியம் அல்ல, வயது முக்கியம் அல்ல, அனுபவம் முக்கியம் அல்ல. நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில் நீங்கள் எவ்வளவாய் வளர்ந்திருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகையால் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், என்னை அழைத்தவரை நான் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும், என் தேவனாகிய கர்த்தரை இன்னார் என்று அறிந்திருக்கிறேன்? ஒரு ஆமென் சொல்லுங்க. Know your God அல்லது know your miracle point in Jesus. தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கதான ஆயத்தம் பண்ணினதான அற்புதத்தின் இடத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அநேகருக்கு புரியுறதே கிடையாது. இயேசு பற்றி தெரியும். இன்னும் பாருங்களேன், நம்ம சுவிசேஷம் சொல்லும் பொழுது உலகத்தில் நம்ம போகும்பொழுது, இயேசு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னா கேள்விப்பட்டிருக்கிறேன், அவரும் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரும் ஒரு கடவுள் என்று அறிகிறது உங்களுக்கு அற்புதம் அல்ல, அவர் தான் என்கிற அறிவு தான் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். பிரைஸ் பீ டு காட். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவை இன்னும் அறிய வேண்டும். 40 வயசாயிடுச்சு, 40 வருடமாய் நான் கர்த்தரை ரட்சிக்கப்பட்டு, 50 வருடமாய் அல்லது ஏன் சிறு வயதிலிருந்தே நான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னாலும் வசனத்தின்படி நீங்கள் இன்னும் அவரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிய வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் இன்னும் கர்த்தரை அறிய வேண்டும், இன்னும் தேவனை அறிய வேண்டும்,
இன்னும் யார் என்று நீங்கள் அறிய வேண்டும். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை ஒரு முழுமையான ஒரு தெய்வமாய் ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, உங்க வாழ்க்கையில கர்த்தர் யார் என்பதை நீங்கள் அறியும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை அவர் கொண்டு வந்து விடுகிறார், கொண்டு வந்து செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹியர் யுவர் ஜீசஸ். இயேசுவை பற்றி கேள்விப்படுங்கள். இயேசு உங்களோடு வாசம் பண்ணுகிறதை கேள்விப்படுங்கள். அவர் உங்களிடத்தில் பேசுகிறதை கேள்விப்படுங்கள். அவர் தத்துருவமாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நண்பனை போல நம்மோடு வாழ்க்கையில பிரயாணப்படுகிறவராய் இருக்கிறார். Praise God. Hallelujah. Peripheral understanding of Jesus Christ will not save you, but detailed knowledge of Jesus Christ will lead to you the complete salvation. தேவன் நம்மை முற்றிலுமான பரிபூரணமான ஒரு ரட்சிப்புக்குள்ள எது கொண்டு போகும் அப்படி சொன்னா, டீடைல்டு நாலேஜ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். பிரைஸ் காட். ஒரு வேத பண்டிதர் இப்படி சொல்லுகிறாரு, கெச்சமனை தோட்டத்தில் பெரிய கன்ஃபியூஷனே ஆச்சுன்னா, என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு சொன்னா, இதில் யார் இயேசுன்னு கண்டுபிடிக்கிறதே என்ன ஆயிடுச்சு, கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதனால தான் யூதாஸ் காரியத்து முத்தத்தினால காட்டி கொடுக்கணும்னு ஒரு சூழ்நிலை வந்தது. கடந்த நாட்களை நம்ம தியானித்தும் போது நம்ம பார்த்தோம், யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவ முத்தம் கொடுக்கிற அளவுக்கு நெருங்கி சுவாசம், சரீரத்தின் சுவாசம் முதற்கொண்டு அவன் அறிந்தவனாய் இருந்தான். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும் பொழுது இருட்டு, வெளிச்சம் இல்லை. 11 பேர்ல அல்லது 12 பேர்ல இதுல யாரு இயேசு அப்படின்னு சொல்லி யூதாஸ் காரியத்து ஒவ்வொரு சீஷனையாய் கடந்து வரும் பொழுது இயேசுனுடைய சரீரத்தின் சுவாசத்தை அவன் உணர்ந்து நெருங்கி வந்து அவரை பிடித்து முத்தத்தினாலே காட்டி கொண்டான். அவ்வளவாய் யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவை இன்னும் அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியாதபடினாலே அநேக நன்மைகளுக்கும் அநேக அற்புதங்களுக்கும் அநேக சுகத்திற்கும் அநேக மேன்மைக்கும் நீங்கள் தூரமாயிருக்கிறீர்கள். ஆகையால் கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிவீர்களாக. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மேலோட்டமா இயேசு கிறிஸ்துவை அறிகிறதுனால அல்ல, தத்துருவமாக தனிப்பட்ட வாழ்க்கையில கிறிஸ்து யார் என்று அறிகிற அறிவு உங்களை மிரக்கிளஸ் லைஃப்ல கொண்டு போகும். அற்புதமான வாழ்க்கையில கர்த்தர் உங்களை கொண்டு போவார். Every day God will do miracles. Every day you will walk in the strength of the Lord. தேவனுடைய பலத்துல ஒவ்வொரு நாள் நடப்பீங்க. கர்த்தருடைய பலத்துல ஒவ்வொரு நாள் இந்த உலகத்தோடு நீ போராடுகிறீர்கள். ஆமென் சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரம் 3 வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே, கர்த்தரை அறிவதே உங்களுக்கு விடுதலை. யாராவது ஜெபம் பண்ணா எனக்கு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிற காலங்கள்லாம் போய் கர்த்தரை அறிகிறதுனாலே உங்களுக்கு வருகிறதான அற்புதமுள்ள வாழ்க்கையை சுதந்திரிக்கிற காலங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஒரு ஊழியத்துக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது, டிரைவிங்கில் போயிட்டு இருக்கும் பொழுது பயங்கர தலைவலி, தாங்க முடியாத தலைவலி. தலைவலின்னு சில நேரம் நம்ம லைட்டாக எடுத்துக்கிறோம், ஆனால் தலைவலிக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை, அவ்வளோ பெரிய இது இருக்குது இல்லையா? ஸ்தோத்திரம். பயங்கர தலைவலி. அவர் சொன்ன சாட்சியை கேட்டேன். ஒரு நிமிஷம் காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு தலையில் கையை வச்சு, இயேசுவின் நாமத்தில் என்னை வேதனைப்படுத்துகிற தலைவலியை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறேன் அப்படின்னாரு. இம்மிடியட்டா கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். பிரைஸ் காட். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை கர்த்தரை அறிகிற அறிவில் கிறிஸ்து யார் என்று நீங்கள் உண்மையாய் அறிந்திருந்தார், ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில அவர் அற்புதத்தின் தேவனாகவே உங்களை கரம் பிடித்து நடத்துவார்.
ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை அறிகிற அறிவில் நீங்கள் வளரணும். அவர் இன்னார் என்று துல்லியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். பிரசங்கியால் சொல்லுகிற இயேசுவை நீங்கள் பின்பற்றக்கூடாது. டிவியில் பார்க்கிறதான நிகழ்ச்சியில் சொல்லப்படுகிற இயேசுவை நீங்கள் பின்பற்றக்கூடாது. அல்லது படத்தில் பார்க்கிற இயேசுவை நீங்கள் பின்பற்றக்கூடாது. யாராவது ஒருவர் அறிமுகப்படுத்தின இயேசுவை நீங்கள் பின்பற்றக்கூடாது. நீங்கள் அறிந்த இயேசுவை பின்பற்றும் பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ளே அவர் அற்புதத்தின் தேவனாய் இருப்பார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus cannot be introduced by somebody else, but Jesus can be met by himself or himself. அதுதான் ட்ரூ கிறிஸ்டியானிட்டி. யாராவது ஒருவரால் அறிமுகப்படுத்தப்படக்கூடியவர் அல்ல, முகமுகமாய் அவரோடு தரிசித்து அவரை அனுபவிக்கிற வாழ்க்கை கிடைக்கப்படுறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஏதாவது வசனத்தை கேட்டு அல்லது சபைக்கு போனா அதன் மூலமா நன்மை கிடைக்கும்னு இல்லாம நீங்கள் கர்த்தரை அறியணும்னு நீங்கள் சபையில் வந்து அவருடைய அறிவில் மற்ற நாட்களெல்லாம் நீங்கள் நடந்து போனால் கர்த்தருடைய அற்புதத்தின் கரம் உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்த வல்லமை உள்ளது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை அறிகிற அறிவினாலே நீங்கள் வளர வேண்டும். கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வளர வேண்டும். பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று செய்தி சேகரிக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? இயேசு வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் வியாதியஸ்தரை சுகமாக்குவார், பிசாசுகளை துரத்துவார், அவர் நன்மை செய்கிறவரை சுற்றித்திருந்தார். இன்றைக்கு உன்னுடைய பட்டணத்துக்கு வந்திருக்கிறார். அதிகமான டீட்டெயில்ஸ் அவளை பற்றி நமக்கு இங்கு சொல்லப்படாவிட்டாலும் அவள் கிறிஸ்துவை அறிகிறதற்கான பின்னணி என்ன என்று சொன்னால் அநேக காரியங்களை இயேசு குறித்து கேள்விப்பட்டா. நிறைய செய்தி கேட்குறீங்க, எவ்வளோ விசேஷங்கள், எவ்வளோ செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம். இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறீர்களா? ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுவை பற்றி நீங்கள் கேள்விப்படும் பொழுதுதான் கேள்விதான் உங்களுக்கு பலன், கேள்விதான் உங்களுக்கு தைரியம், கேள்விதான் உங்களுக்கு நம்பிக்கை, கேள்விதான் உங்களுக்கு ஒரு அற்புதம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1 யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 2:3 வாசிக்கும் பொழுது, சத்தமா வேகமா வாசிங்களே பார்க்கலாம். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவரானால் அவரை அறிந்திருக்கிறோம். ராமேன் சொல்லுங்க. கற்பனைகளை கை கொள்ளுகிறதுனால, கற்பனையை தேடி எங்க போகணும்னு சொன்னா வேதத்தை தேடி தான் போகணும், பைபிளை தேடி தான் போகணும். நிறைய பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வாட்ஸ்அப்ல காலையில வருகிற ஸ்தோத்திரம் ஒரு வசனத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். காலையில் எழும்பின உடனே உங்க கை முதல்ல எங்க தான் போகணும்? பைபிளுக்கு தான் போகணும். மொபைல் இல்லை படிக்கிறது, லேப்டாப்ல இல்லை படிக்கிறது, அல்லது சிலர் வந்து ஸ்தோத்திரம் ஆடியோவில் கேட்டுட்டு அப்படியே போயிடலாம். இல்லை, கற்பனைகளை நீங்க தேடும் பொழுது, கற்பனைகளை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் தமது கற்பனையின் மூலமாய் அவர் தம்மை உங்களுக்கு அறியும்படி செய்கிறார். பிரைஸ் காட், அல்லேலூயா. வேதத்தை வந்து பல கோணங்களில் நீங்க படிக்கணும். ரெகுலர் ரீடிங் வேற, தியானங்கிறது வேற, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்தோத்திரம். ரெகுலர் ரீடிங் தியானம் கிடையாது. தியானம் பண்ணீங்கன்னா வேதத்தை வாசிக்க முடியாது. ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசித்தா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சீக்கிரமாக இந்த வருஷத்தில் நம்ம பைபிளை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இந்த ரெகுலர் ரீடிங். ரெகுலர் ரீடிங்கில் வந்து நீங்கள் வந்து வேதத்தில் என்ன இருக்குன்னு அறிவீங்க. ஆனால் தியானங்கிறதுங்கிறது வேற. ஒரு வசனத்தை எடுத்து அது கர்த்தர் அதன் மூலமாய் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று நீங்கள் உங்களை வந்து முழுவதுமாக அர்ப்பணித்து காத்திருக்கிறீர்களே, அதுதான் தியானம். அங்கே தான் பலனே இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் கூட படித்த ஒரு பைபிள் காலேஜை படித்த ஒரு சகோதரன் உண்டு. நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதரன். இப்போ ஊழியம் செய்கிறாரு, சென்னையில் தான் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் ஒரு நாள் தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். பைபிள் நான் புதுசாக வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆதியாகமம் 1 அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக
அந்த ஒரு வசனத்தை என்னால் தாண்டவே முடியலை. அவ்வளவு காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், 23ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசிங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அது உங்களுக்கு புதிதான உணவாய் மன்னாவாய் கர்த்தர் உங்களை ஆக்கி கொண்டுகிட்டே இருப்பார். நேற்று 23ஆம் சங்கீதம் வாசித்துட்டு நம்ம போக முடியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அது நமக்கு புதிதாக அவரை அறிகிற பாதை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஆகையால் நீங்கள் அவருடைய பிரமாணங்களை தேடுங்கள், கற்பனைகளை தேடுங்கள், அதனால் கர்த்தர் தாம் யார் என்று உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் சொன்ன யெகோவா ஈரே, பழைய பாட்டு பாடக்கூடாது. கர்த்தர் உனக்கென்று யார் என்று காண்பிப்பார். அல்லேலூயா. ஆபிரகாம் யெகோவா ஈரே கையை பற்றிட்டு ஆகார் போகல. ஆகாருடைய வாழ்க்கையில அவர் யார் என்று அறியும்படி தன்னை வெளிப்படுத்தினபடினாலே ஆகாருக்கு தேவன் அவர் எல்ரோயே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது போல உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடத்தின பாதையில அவர் யார் என்று நீங்கள் உணர்வீர்களானால் உங்க வாழ்க்கையை கர்த்தர் அற்புதத்தினால் நிரப்புவார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. யோவானின் சுவிசேஷம் 20 அதிகாரம் 19 வசனத்தில் 23 வசனங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு பூட்டின வீட்டுக்குள்ளே ஸ்தோத்திரம் சீஷர்கள் முன்பதாக தன்னை வெளிப்படுத்தி அவர் சொல்றாரு ஸ்தோத்திரம். அவர் நின்று ஸ்தோத்திரம் வேதம் சொல்லுகிறது தன்னுடைய கரங்களையும் தன்னுடைய கைகளை காண்பித்து காயப்பட்ட கைகளை என்ன செய்றாரு? காண்பிக்கிறார். எதுக்கு கையை காமிக்கணும்? so that you will know him personally. தாமஸை பற்றி ஸ்தோத்திரம் நிறைய பேர் ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கும் அல்லது குறைவான அபிப்பிராயம் இருக்கும், சந்தேகப்பட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் சரித்திரத்தில் பார்த்தோன்னா எல்லா சீஷர்களும் போன தூரத்தை விட அதிகமான தூரமாய் பிரயாணப்பட்டு இந்திய தேசத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிவித்த சீஷன் தான் யாரு? தோமா. ஏன் அப்படின்னு சொன்னா அவன்தான் இயேசு கிறிஸ்துனுடைய கரத்தில் உள்ள காயத்தை தொட்டு அவர் இன்னார் என்று அறிந்தான். Praise God. Hallelujah. The more you are closer to Jesus, the more you know about him. நீங்க எவ்வளவு ரொம்ப நெருங்கி அவரை பற்றி நீங்க நடக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் கர்த்தரை நீங்க அறிவீர்கள். அதுதான் பேலன்ஸ். சிம்பிள். அடிக்கடி நான் அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். கிறிஸ்துவ வாழ்க்கை மிகவும் சுலபமான வாழ்க்கை. Do not make it complicated. ரொம்ப சுலபமான வாழ்க்கை. கிறிஸ்து இயேசு நமக்காய் சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் பின்பற்றுவது நமக்கு மிகவும் சுலபமான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னோட நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? லகுவாய் இருக்கும். Praise God. Hallelujah. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு தன்னை பற்றி அறிகிற அறிவிலே வளர்வதற்கு முழுமையாய் அவர் காண்பித்தார். கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிறார். ஒவ்வொரு நாள் அவர் யாருன்னு காண்பிக்க விரும்புகிறார். அவர் உங்களுக்கு தேவையை சந்திக்கிறவர் என்று காண்பிக்க விரும்புகிறார். அவர் உங்களை பலப்படுத்துகிறவர் என்று காண்பிக்க விரும்புகிறார். எல்லா உலகம் முழுவதும் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருந்தாலும் அவர் உன்னோட இருக்கிறார், உங்களை தப்புவிப்பார், உங்களுடைய சத்துருக்களுக்கு உங்களை விடுவிப்பார் என்று உங்களை காண்பிக்கும்படிக்கு அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் ஒருபோது நம்ம விட்டு தூரமாய் போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 50 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, பரத்திலிருந்து வந்த அப்பம், வானத்திலிருந்து இறங்கின அப்பம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வானத்தில் உள்ள அப்பத்தை எதுக்கு ஏன் கர்த்தர் தன்னை அப்பமாக, அடுத்த வசனம் போடுங்க, தன்னை ஏன் அப்பமாக காண்பிக்கிறார்னு சொன்னா, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன். எல்லாரும் சொல்லுங்க, புசிக்கிறவன், ருசிக்கிறவன். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படின்னா, ஜீவ அப்பமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் புசிக்கப்படத்தக்கவர், அவர் ருசிக்கப்படத்தக்கவர். அல்லேலூயா. You must know your Lord Jesus personally. அவர் யார் என்று நீங்கள் ருசிக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நடப்பிக்கிறார். Praise the Lord சொல்லுவோம். Hallelujah. Taste him personally. அவர் புசிக்கப்படத்தக்கவர், ருசிக்கப்படத்தக்கவர்.
எவ்வளோ அருமையான தேவன் பாருங்களேன். ஸ்தோத்திரம். நம்ம சங்கீதம் வாசிக்கும் போது நான் சொன்னது போல வேற ஒருவரையும் நம்ம ருசிக்க முடியாது, வேற ஒருவரையும் நம்ம பின்பற்ற முடியாது. ருசிக்கவும் புசிக்கவும் அவரை நமது வாழ்க்கையில முன்னோடியாக ஸ்தோத்திர நிலைநிறுத்தவும் கிறிஸ்துவை அன்றி வேறு ஒருவரும் இல்லை. எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் சரி, வேற ஒருவரும் கிடையாது. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி சரீரத்தினுடைய எல்லா அவயங்களும் இழந்து போன ஒரு மனுஷன், மூளையும் அவருடைய கரத்தில் இருக்கிற 2 விரல் தான் அவருடைய சரீரத்தில் வேலை செய்யும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானிக்கு அங்கே என்னடா வேலை அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஸ்தோத்திரம். செய்தி பார்த்தவங்களுக்கு தான் நான் பேசுறது புரியும், இல்லைன்னா போய் பார்த்துக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு. அங்கே என்ன வேலை? ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் தேவனே இல்லை, பிளாக் ஹோல் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி கொடுத்தார். பிளாக் ஹோல் ஆகாயத்தில் பிளாக் ஹோல் இருக்கிறது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணப்பட்டது ஃபிசிக்ஸில். அதெல்லாம் ஓகே ஃபைன், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் தேவனே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு மனுஷன் பேட்டியில் ஒருத்தர் ஒரு முறை கேட்குறாங்க ஸ்டீவ் ஹாக்கின்ஸ்ட, ஒருவேளை நீங்கள் கடவுளை பார்த்துட்டீங்கன்னா, கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க, நல்லது, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிற நம்பிக்கை உள்ள ஒரு பெரிய விஞ்ஞானி ஸ்டீவ் ஹாக்கின்ஸ், அவரை பார்த்து நிருபர் கேட்குறாங்க, ஒருவேளை கடவுளை பார்த்துட்டீங்கன்னா என்ன செய்வீங்க, நம்புவீங்களான்னு கேட்டால் அவர் சொன்னார் தெரியுமா, எவ்வளோ கொழுப்பு பிடிச்சி வார்த்தை எப்படி சொன்னார் தெரியுமா, நான் கடவுளை பார்த்தா கடவுள் எதனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறார், அவர்களுடைய எலமெண்ட்ஸ் என்னன்னு நான் ஆராய்ச்சி செய்வனே தவிர்த்த நான் கடவுளை என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஞ்ஞானி என்று போற்றப்படக்கூடியவன். பாவ வாழ்க்கை, அருவருப்பான வாழ்க்கை. No one can follow anyone in the world. உலகத்தில் யாரையும் நமக்கு முன்மாதிரியை வைத்துக்கொள்ள முடியாது, யாரையும் முன்முறையை வைத்துக் கொள்ள முடியாது. அவருடைய அந்தரங்க வாழ்க்கை அருவருக்கப்படத்தக்கதாகவும் கர்த்தரை தூஷிக்கப்படத்தக்கதாகவும் இருக்கையில் நமக்கு முன்மாதிரியாய் போகிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நமக்கு நித்திய ஜீவன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நமது வாழ்க்கையில எப்படி கொடுத்திருக்கிறார்னா, அப்பத்தை போல நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு வேணும், ஒவ்வொரு நாளும் அவர் ருசிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம். 6 அதிகாரம் 67 வசனத்திலிருந்து 27 வசனம் வாசிக்கும் பொழுது அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, ஸ்தோத்திரம், இயேசுவை விட்டு போகணும், தூரமா போகணும் அப்படின்னு போறாங்க. அநேகர் போயிட்டாங்க. உடனே இயேசு கேட்கிறாரு சிஷ்யர்களை பார்த்து, நீங்களும் போக மனசா இருக்கீங்களா, மனது உடையவரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ பேதுரு என்ன சொல்லுகிறாரு, வேர் ஷால் வி கோ, ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, உம்மிடத்தில் ஜீவன் உண்டே. I have come to know that you are the only holy God. அடுத்த வசனம் வாசிங்க, அடுத்த வசனம் போடுப்பா ஸ்கிரீன்ல. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தோம். எல்லாரும் சொல்லுங்க, அறிந்தும். சொல்லுங்க, அறிந்தும். சொல்லுங்க, அறிந்தும் இருக்கிறோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. அவர்கள் எல்லாம் ஏன் போனாங்க அப்படின்னா, அவர் கிறிஸ்துவை அறியல. they know the miracles of Jesus, they knew the signs and wonders of Jesus Christ, but they were never knew Jesus himself. அற்புதங்கள் உங்களை கைவிடலாம், அதிசயங்கள் உங்களை கைவிடலாம், ஆசீர்வாதங்கள் உங்களை கைவிடலாம், உங்க சரீரம் உங்களை கைவிடலாம், உங்களுடைய ஸ்கில்ஸ், நீங்க கற்றுக்கொண்ட திறமைகள் உங்களை கைவிடலாம், உங்களுடைய ஞானம் உங்களை கைவிடலாம், உங்களுடைய சொந்த பந்தம், குடும்பங்கள், தாய் தகப்பன், பிள்ளைகள், யார் வேணாலும் கைவிடலாம். ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவு உங்களை ஒருபோதும் கைவிடாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் வேணாலும் கைவிடலாம். நிறைய பேர் இயேசுவை விட்டு பின்வாங்கி போனாங்க. இது கடினமான உபதேசம், இவரை பின்பற்ற முடியாது. போன பொழுது சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போறீங்களாப்பான்னு கேட்டப்போ அவர் சொல்றாரு,
நாங்கள் அவர்களைப் போல அல்ல, நாங்கள் நீர் யார் என்று அறிந்திருக்கிறோம். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். இந்த உலகத்தில் கர்த்தரை விட்டு தூரமாய் போகாதபடி உங்களை எப்பொழுதும் அவருடைய சன்னிதானத்தில் பிடித்து வைப்பது, கர்த்தரிடத்திலிருந்து நீங்க பெற்றுக் கொண்டிருக்கிறதான ஐஸ்வர்யமோ, தேவனிடத்தில் நீங்க பெற்றுக்கொண்டதான ஆசீர்வாதங்களோ, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான ஸ்தோத்திரம் அற்புதங்களோ அடையாளங்களோ சுகமோ இல்ல, அவரை அறிகிற அறிவுதான் உங்களை அவரோடு இணைக்க பண்ணியிருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, 2 பேதுரு 3:18 குறித்துக் கொள்ளுங்கள், நீங்க வாசிக்க வேண்டாம். knowing is growing. grow in the grace and knowledge of our Lord. கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, இந்த சென்டென்ஸ் வேணா எழுதி வச்சுக்கோங்க. knowing is growing. knowledge is wealth ன்னு சொல்றாங்க. ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதை குறித்து நிறைய ஆராய்ச்சி. எலன் மஸ்க்ங்கிறது வந்து ஒரே ஒரு சிங்கிள் டிகிரி ஹோல்டர் தான், பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் ட்ராப் அவுட். எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரே ஒரு டிகிரி முடிப்போம்னு சொல்லி பிசிக்ஸ், ஒரே பிஎஸ்சி பிசிக்ஸ் தான் அவருடைய குவாலிஃபிகேஷன். ஆனால் உலகம் முழுவதையும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய நாலேஜ் எப்படி கிடைச்சது அப்படின்னா, he kept on knowing what he is new. அவருக்கு என்ன தெரியுமோ அதை மீண்டும் மீண்டும் அறிய என்ன செய்கிறது? அறிவு வளர்கிறது, ஞானம் வளர்கிறது, செல்வாக்கு வளர்கிறது. அதுபோல தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை அறிகிற அறிவுதான் உங்களுடைய வளர்ச்சி. knowing is growing. knowing Jesus, growing in Jesus is always knowing more and more. இது ஒரு நாள்ல முடிகிறது அல்ல. ஸ்தோத்திரம். அந்த நாட்கள் எல்லாம் வேதபாட கூட்டம்னு ஒன்று உண்டு. வேதத்தை தியானிச்சு, ஒவ்வொரு புஸ்தகங்களாய் வாசித்து தியானிச்சு உட்கார்ந்து ஒரு வசனமாய் அசை போட்டு அதனுடைய ஆழமான அர்த்தங்களை படித்து போன நாட்கள்லாம் உண்டு. இப்போலாம் அநேக சபையில் அது இல்லாமல் போயிடுச்சு. குறிப்பாக சிட்டிகளெல்லாம் அது இல்லை. ஏன்னா ஜனங்கள் எல்லாம் வாழ்க்கையில் பிஸி ஷெட்யூலில் போயிட்டாங்க. அவங்களுடைய சந்ததியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். knowing the Lord is growing in the Lord. knowing is always growing. கர்த்தரை அறிகிற அறிவில் நீங்கள் வளரதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். எங்கே வளர்ச்சி கர்த்தரை அறிகிற அறிவு நிற்கிறதோ அங்கே உங்கள் வளர்ச்சி நிற்கிறது, மேன்மை நிற்கிறது, உயர்வு நிற்கிறது. ஆகையால் தேவனிடத்திலிருந்து நீங்கள் எவைகளை பெற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ, கர்த்தரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். சாலமோன் கேட்டதை குறித்து தேவன் சொல்கிறார், ஞானமாய் கேட்டாய். என்ன கேட்டான்? ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அறிவை தாரோம், புத்தியை தாரோம். தேவன் அறிகிற அறிவு தான் உங்களுக்கு செழிப்பு. அவர் யாருன்னு அறிஞ்சிட்டா போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க யாருன்னு அறிஞ்சிட்டா போதும். நம்ம பிள்ளைங்க நம்ம இடத்துல ஏதாவது ஒரு பொருளை கேட்கறதுன்னா நம்ம யாருன்னு அறிஞ்சுதான் கேட்குறாங்க. நீங்க கர்த்தரை எவ்வளவு அறிகிறீர்களோ அவ்வளவுதான் உங்களுடைய ஜெபத்தினுடைய ஆழங்களும் இருக்கும், தேவனுடைய அன்பு இருக்கும். கர்த்தரை அறியாத பட்சத்தில் நம் தேவனிடத்தில் மிரக்கல் கேட்பது அரிது. கிறிஸ்து வருகிறார், இயேசு வருகிறார் பட்டணத்துக்குள்ள. இவன் என்ன சொல்லுகிறா? அவருடைய வஸ்திரத்தை தொட்டாகிலும். அப்படின்னா எந்த அளவிற்கு இயேசுவை அவள் அறிந்திருப்பாள் என்று பாருங்கள். எல்லாரும் வேண்டுனாங்க. அதுக்கு முன்னாடி பாருங்க, அதுக்கு பின்னாடி பாருங்க. வேலைக்காரன், ஆண்டவரே வியாதியா கிடக்குறான், எப்படியாவது சுகமாக்குங்க, என் மகள் எப்படியாவது சுகமாக்குங்க, மரண அவஸ்தைப்படுகிறாள், நீங்க வீட்டுக்கு வாங்குறோம் அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான். இதற்கு இடையில ஒரு பெண், நீ இயேசுவை வீட்டுக்கு கொண்டு போய் கூட்டிட்டு போய் நீ அற்புதத்தை பெற பார்க்கிலும் நான் அறிந்த விதமாவது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டாகிலும் நான் எங்கே தொடுகிறனோ அதே இடத்துல எனக்கு ஒரு விடுதலையை தரு, இந்த இயேசு போதுமானவர் என்று அறிந்திருக்கிறேன் என்று காண்பித்தார். Know him, the more that you can receive the miracles at any time, at anywhere. எங்கேயும் எப்பவும் கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து அவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெறுகிற வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். 1 வருஷம் கழிச்சு இல்லை, 10 வருஷம் கழிச்சு இல்லை. சில விசுவாசி சொல்லுவாங்க, நாங்கள் தான் கஷ்டப்படுகிறோம் பாஸ்டர், என் பிள்ளைகளையாவது கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா
இது நீங்கள் பெற்றிருக்கிறதான அறிவு. இல்லை இல்லை இல்லை, என்னுடைய பிள்ளைகளின் 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 மேன்மையை என்னுடைய கண்கள் காணும், என்னுடைய கண்களே காணும். உங்களுடைய ஜெபம் பெற்றோர்கள் இப்படி இருக்கணும். கர்த்தர் உங்க பிள்ளைகளை உயர்த்துகிறத உங்க கண்கள் காணணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க கண்கள் மூடுவதற்கு முன்பதாக என் பிள்ளைகளுடைய மேன்மையை நான் காணணும். இதை செய்ய என் தேவன் வல்லவர். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ரோமர் 3:23 வாசிக்கும் பொழுது, தேவனுடைய எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, எல்லாரும் பாவம் செய்து தேவனை அறிகிற அறிவை இழந்தவர்களாகி, தேவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இழந்தவர்களாகி, எல்லாரும் பாவம் செய்து, அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் கர்த்தரை அறிகிற அறிவை இழந்தார்கள். அதனாலதான் இயேசு மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வர வேண்டியதாயிற்று. மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். தன்னை தத்ரூபமாய் காண்பித்தார். சிஷ்யர்களை பார்த்து என்னை தொட்டு பாருங்கன்னு சொன்னார். நீங்கள் அப்படிப்பட்ட நெருக்கமான உறவில கர்த்தர் கொண்டு வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கை முழுவதும் அற்புதமாய் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கலாத்தியருக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நீங்க கர்த்தரை அறிகிற அறிவுல வளருங்க. அதுதான் தேவனுடைய சித்தம். This is the will of God, that you should grow in the knowledge of the Lord. தேவனுடைய அறிவுல வளருவதுதான் தேவனுடைய சித்தம். அப்பொழுது கர்த்தர் உங்களை அற்புதமான பாதையை நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவதாக அவள் அற்புதத்தின் இயேசுவை பார்க்கிறதுக்கு முன்பதாக 28 வசனம் சொல்கிறது, மார்க்கு 5:28, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து came up behind him, following his movements, அவருடைய அசைவை அவர் கண்டார். கர்த்தர் உங்களிடத்துல எவ்வளவு க்ளோஸா இருக்க அவருடைய மூமெண்ட்டை நீங்க அறிவீங்க. இது எவ்வளவு நெருக்கமான ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஆழமான ஒரு வாழ்க்கை. என்ன தெரியுமா? knowing his movement, கிறிஸ்துவினுடைய அசைவு, அவர் எங்க போகிறார், என்ன செய்கிறார், எப்படி எனக்குள்ளே கிரியை நடப்பிக்கிறார். If you do not know Jesus completely, you will not know how he is moving in your life. அநேக நேரங்களில் கர்த்தர் உங்களை நடத்துகிற அந்த விதத்தை நீங்கள் உணராமல், இருதயம் அறியாமல் இருப்பது காரணம் நீங்கள் கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியவில்லை. பால் யங் ஷோ அல்லது இப்பொழுது டேவிட் யங் ஷோ என்கிற ஊழியக்காரர் உலகத்திலேயே அதிகமான விசுவாசிகளுடைய சபையினுடைய ஊழியக்காரர், சபையை ஸ்தாபித்த ஊழியக்காரர். அவர் என்ன சொல்லுகிறாரு தெரியுமா? அநேக நேரங்களில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபிப்பதற்காக நிறைய மீட்டிங்ஸை கேன்சல் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஐ ஹவ் கேன்சல் so many meetings just to pray. Praise God. ஜெபிக்கணும்னு என்னை கர்த்தர் என்னை இருதயத்தில் ஏவும் பொழுது, தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கணும், காத்திருக்கணும்னு ஆவியானவர் என்னை தள்ளும் பொழுது பெரிய பெரிய கூட்டங்களையே நான் கேன்சல் பண்ணியிருக்கிறேன்னு சொல்றார். நம்ம பிரியாணியை கூட கேன்சல் பண்ண மாட்டோம், கல்யாண வீட்டை கூட கேன்சல் பண்ண மாட்டோம். ஸ்தோத்திரம். சேலை எடுத்துட்டோமே, என்ன செய்ய, எப்படியா கட்டித்தானே ஆகணும், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் கர்த்தரை அறிஞ்சிங்கன்னா யூ வில் நோ ஹிஸ் மூமெண்ட். சில நேரம் போன்னு சொன்னால் போகணும், சில நேரம் வேண்டான்னு சொன்னால் வீட்டில் தரித்திருக்கிறது தான் நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரகசியங்களை கர்த்தரை வெளிப்படுத்தணும், மேன்மையை கர்த்தரை வெளிப்படுத்தணும், உயர்வை கர்த்தரை உங்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நோ ஹிஸ் மூமெண்ட், அவருடைய அசைவை புரிந்து கொள்ளுங்கள், அசைவை அறிந்து கொள்ளுங்கள். இந்த பெண்மணியை குறித்து நீங்க வீட்டில் போய் முடிந்தால் நீங்க தியானிச்சு பாருங்க. she was sharp in receiving miracle from Jesus. நிறைய பேர் அவருடைய போதனை கேட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க, நிறைய பேர் மிரக்கல் வாங்கிட்டு அற்புதத்தை பெற்று போய்கிட்டே இருக்கிறாங்க. வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நிறைய பேர் அவரை பின்பற்றினார்கள். ஆனால்
இவளுக்கு மட்டும்தான் தெரியும் இயேசுவினிடத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை எப்படி பெறணும்னு சொல்லி. he was watching his movement. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, என்னாகும் புஸ்தகம், என்னாகும் புஸ்தகத்தில் 10வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, வாசிக்க வேண்டாம், நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். என்னாகும் 10வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, எப்பொழுதெல்லாம் மேகம் எழும்பினதோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன செய்தார்கள்? நகர்ந்தார்கள். மேக நகர்வு இஸ்ரவேல் ஜனங்களின் நகர்வு, இஸ்ரவேல் ஜனங்களின் நகர்வு, மேகத்தின் நகர்வு. தேவன் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஊழிய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஏன் நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்திலும், குடும்ப வாழ்க்கையிலும், பிள்ளைகளுக்கு அடுத்த எல்லா ஆலோசனைகளும் கர்த்தர் நகர்ந்தா நீங்களும் நகர்ந்தீர்களானால் அற்புதமான தேசத்துல கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. தூங்குறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்ரா. நகர்வு தெரியணும். கூடாரத்துக்குள்ள இஸ்ரவேல் புத்திரர் இருந்தாலும் மேகம் நகர்வது உணரணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் கேட்கிறார். மேகம் நகர்கிறதை கூடாரத்துக்குள்ள இருக்கிற இஸ்ரவேலன் அறிந்தால் மாத்திரமே அவன் கானானுக்கு பாத்திரன். ஏசிரிம போட்டு சுத்தி போட்டு ஸ்தோத்திரம். எல்லா வசதி இருக்கு, எல்லா மேன்மை இருக்கு, எல்லா உணவு இருக்கு, ராஜ பதார்த்தங்கள் இருக்கு, ராஜ உடை இருக்கு, ராஜ மேன்மை இருக்கு. ஆனால் கர்த்தர் உங்களை நடத்துகிற நகர்வை அறியாத பட்சத்தில் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியவே முடியாது. நிறைய பணக்காரர்கள் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். நல்ல சுகபகமான பெட் இருந்தாலும் நான் முழங்காலிலே கீழே இருந்து தான் அநேக நேரத்தை என்னுடைய பெட்ரூம்ல செலவிடுகிறேன். Come on everyone. sophisticated பெட் இருக்கலாம், லட்சக்கணக்கில் பெட்டெல்லாம் இருக்குது. ஸ்தோத்திரம். சுகமாய் படுத்து உறங்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பெட்ரூம்ல, என்னுடைய படுக்கை அறையில் நான் பெட்டில் இருக்கிற நேரங்களை காட்டிலும் தேவன் அறிகிற அறிவில் அவர் என்னை நடத்துகிற அசைவை உணரும்படிக்கு நான் கிரவுண்ட்ல, தரையில, நிலத்தில், என்னுடைய முழங்காலிலே நான் செலவிடுகிற நேரம் தான் அதிகம் என்று அநேக பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு எவ்வளவு பெரிய மேன்மையை கர்த்தர் கொடுத்திருந்தாலும் கர்த்தரை அறிகிற அறிவிலும் தேவன் உங்களை நடத்துகிற ஒவ்வொரு நகர்விலும் நீங்கள் அறியும் பொழுது நீங்கள் ராஜ்யத்தில் புத்திர அந்த பூமியிலே வாழுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை அறிந்தவன் ஒருபோது இந்த உலகத்தினுடைய மேன்மைக்கு தன்னை ஒருபோது விட்டு கொடுக்கவே மாட்டான். ஒரு பெரிய பிரசங்கர் எப்படி சொல்லுகிறார்? if you have known Jesus the way you must know, you will never turn back from him. கிறிஸ்துவை எப்படி அறிய வேண்டும் என்று அறிய வேண்டிய பிரகாரமாய் நீ அறிந்தினானால், அவரை சந்திக்க வேண்டிய பிரகாரமாய் நீ சந்தித்தீரானால், இந்த உலகமே உனக்கு கொடுக்கப்பட்டாலும் இயேசுவை விட்டு பின்வாடி போகவே மாட்டீர்கள். Praise God. அல்லேலூயா. நிறைய விசுவாசத்தை விட்டு பின்வாரி போறது காரணம் என்னன்னா, they have not tasted Jesus yet. கிறிஸ்துவை இன்னும் அநேகர் அறியவில்லை. அவருடைய அசைவு, இந்த பெண்மணி பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவின் அசைவை பார்க்கிறா. வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை வருங்கிறதையும் அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையில மட்டுமல்ல, அவருடைய விசிட்டேஷன் மாத்திரமல்ல. ஏன் இவன் போய் இடையில கூப்பிட்டு, ஆண்டவரே அவன் கூப்பிடுறான்ல, ஸ்தோத்திரம், வேலைக்காரி தன்னுடைய மகள் சுகம் இல்லாமல் இருக்கிறான், கூப்பிடுறாருல, நீங்க அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, எங்க வீட்டுக்கு வாங்க, என்னையும் குணமாக்குங்கன்னு கேட்காம அவ என்ன சொல்றா? அவருடைய வஸ்திரத்திலும், not even in his visitation to my home but also in his cloak, in his garment I see the power of deliverance. அவளுடைய சரீரத்தில் போடப்பட்டிருக்கிற வஸ்திரத்திலும், இயேசுனுடைய வஸ்திரத்திலும் வல்லமை உண்டு என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்படின்னா கிறிஸ்துவை இப்போ இவ எப்படி அறிந்திருப்பான்னு பாருங்களேன். கம்ப்ளீட்லி நோயிங். ஆமா, சீசர்களை விட இவதான் ஆழமா இயேசுவை அறிந்திருக்கிறார். She was watching the movement of Jesus Christ.
பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிற அந்த அசைவை நீங்கள் உணர 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 கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நீங்கள் ஒவ்வொரு நாள் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். கடைசியாக எப்போ ஆவியானவங்களை நடத்துகிற பாதையை நீங்கள் போனீங்க? கடைசியாக எப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவருடைய அசைவை நீங்கள் உணர்ந்தீர்கள்? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. when God moves we move. அருமையான எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட உடனே அவன் சுதந்திரிக்கல. ஆவியானவர் கர்த்தர் எங்கெல்லாம் நடத்தினாரோ, எங்கெல்லாம் கொண்டு போனாரோ, அங்கெல்லாம் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவன் போனபடியினாலே தேவன் அவனுக்கு ஒரு நிலையான ஒரு தேசத்தை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தேவனை, அவருடைய அசைவை, கர்த்தருடைய அசைவை உணர்கிற பாக்கியத்தை நீங்கள் பெறும் பொழுது அற்புதத்தை நீங்க விரும்புகிற விதத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக she touched his cloak. அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். 24 வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24 வசனம். அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். நல்லா கவனிங்க. இயேசுவை நெருக்கினவர்கள் அற்புதத்தை பார்க்கல, தொட்டவள் தான் அற்புதத்தை பார்த்தா. தொடர்றதுங்கிறது வேற, நெருக்கிட்டு போறது வேற. இயேசு கிறிஸ்துவை சுற்றி நெருக்கிட்டு இருக்கிறாங்க. சீஷர்கள் வியக்கிறாங்க, என்ன கேள்வி இது? ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை யார் தொட்டால், என்னை யாரு நெருக்கினார்கள்? ஆண்டவர் கேட்கல. கூட்ட நெரிசல் இயேசு போயிட்டு இருக்கிறார். என்னை யாரு நெருக்கினார்கள்? ஆண்டவர் கேட்கல. நியாயப்படி பார்த்தா அதுதான் கேட்டிருக்கணும். என்னை யாருப்பா தள்ளுறது, என்னை யாருப்பா நெருக்கிறது, என்னை யாரப்பா கஷ்டப்படுத்துறது, அப்படிதானே கேட்டிருக்கணும். ஆனா இயேசு அப்படி கேட்காம என்ன கேட்டார்? என்னை தொட்டது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவை தொட்டது யார்? நிறைய பேர் நெருங்கி நெருங்கி வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம், நான் அவ்வளவு வைராக்கியமான கிறிஸ்தவன், வைராக்கியமான கிறிஸ்தவள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்துவை ருசிச்சிருக்கிறீங்களா, தொற்றிருக்கீங்களா? அதுதான் காரியம். ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்களாக வாழுகிறதுனால அல்ல, கிறிஸ்துவை ருசிக்கிறதுனாலேயே கர்த்தர் நமக்கு விடுதலையை தருகிறார், அற்புதங்களை தருகிறார். தொடணும். தொடுதல் என்பதற்கு வார்ம்னஸ் என்ற அர்த்தம். டச்சிங் அப்படின்னு சொன்னா வார்ம்னஸ். வார்ம்னஸ் என்னது? ஒரு வெப்பம் தரக்கூடிய நெருங்கிய உறவு, யுனைட்டட்னஸ். when you stay close to somebody you know they are warm. உங்களுக்கு யார் இடத்துல போய் நெருங்கி நீங்க ஜீவனம் பண்ணீங்கன்னா அவங்களுடைய டெம்பரேச்சர் உங்களால உணர முடியும். ஏன் நிறைய காய்ச்சல்? உங்களுக்கு என்ன காய்ச்சலா இருக்கா? ஏன் உங்க சரீரம் ரொம்ப சில்லுன்னு இருக்கு? யார் சொல்ல முடியும் அப்படின்னா க்ளோஸ் இருக்கிறவங்கள தான். இந்த பெண்மணி தன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவோட கூட ஒரு வார்ம் க்ளோஸ்னஸ்க்குள்ள வந்ததினாலே அவள் அற்புதத்தை பெற்றாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கல ஒரு வசனம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல, ஆகாய் 1:6 யாராவது வாசிங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆகாய் 1:6 சிஸ்டத்தில் போட்டிங்களா? சரி. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. நிறைய பேர் வஸ்திரம் உடுத்திருக்கிறோம், ஆனா என்ன உண்டாகல? குளிர் விடவில்லை. அப்படின்னு சொன்னா வாம் உண்டாகல, வெப்பம் உண்டாகல, அனல் உண்டாகவில்லை. கர்த்தரை அறிஞ்சிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அனல் உண்டாயிருக்கும். தேவன் உங்களோட நடத்துகிற பாதையை ஒவ்வொரு மூமெண்ட்டும் நீங்கள் அறிந்திருவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ள என்ன உண்டாயிருக்கும்? ஒரு அனல் உண்டாயிருக்கும். அவர் கூட இருக்கிறவங்க கரத்தை பிடிச்சிருக்கிறாருன்னு ஒரு அனல் உண்டாயிருக்கும். யாராவது உங்களை கரம் பிடிச்சு நடத்துனாங்கன்னு சொன்னா எவ்வளோ இருட்டில் இருந்தாலும் நீங்க தைரியமா போக முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா யூ எக்ஸ்பீரியன்ஸ்
தி வார்ம் ஆஃப் வார்ம் ஆஃப் அதர்ஸ் பாடி. அவங்களுடைய சரீரத்தினுடைய வெப்பத்தை நீங்கள் உணர்றீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அடிக்கடி என்ன செய்வாங்க? தாய் மார்பில் வைக்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அனல் ஊட்டணும். அதுக்கு சமமாக தான் இன்குபேஷனை உண்டாக்கியிருக்கிறான். இன்குபேஷன், ஸ்தோத்திரம். மனித இன்குபேஷன். முன்னாடிலாம் மனித இன்குபேஷன் தான் இருந்துச்சு. தாவீது கடைசி நாட்களில் அவன் மரிக்கிற தருவாயில் இருக்கும் பொழுது அவனுக்கு அனல் உண்டாக்கும்படிக்கு ஒரு வாலிப பிள்ளையை கொண்டு போய் மடியில் படுக்க வச்சாங்க. ஹியூமன் இன்குபேஷன், சரீரத்தில் உஷ்ணம் உண்டாக்கும்படிக்கு ஹியூமன் இன்குபேஷன் கர்த்தர் உண்டாக்குனார். எதுக்கு அப்படின்னு சொன்னா, உங்க ஜீவன் சாகாம இருக்கும்படிக்கு, உங்களை பாதுகாக்கும்படிக்கு, அவருடைய மார்பலை சாய்ந்து அவருடைய அனல்ல நீங்க ஜீவிப்பீர்களானா இந்த உலகத்துல உங்கள் ஜீவன் தப்ப நித்திய ஜீவன் மட்டும் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை தொடுகிற அனுபவம், அவரை தொடுகிற அனுபவம் அப்படின்னு சொன்னா, அவருடைய அனல் என்ன, டெம்பரேச்சர் என்ன, கோபப்படுற கர்த்தர் நம்ம மேல கோபமா இருக்கிறாரா எப்போ தெரியும்? அவரை தொடுகிற அனுபவத்தில் இருக்கும் பொழுது. அவர் என்ன நேசிக்கிறாருன்னு எப்போ தெரியும்? அவருடைய தொடுகிற டிஸ்டன்ஸில் நெருங்கிய உறவில் இருக்கும் பொழுது. கர்த்தர் என்னை விட்டு விலகி போயிட்டார்னு எப்போ தெரியும்? அவரோடு நெருங்கி இருக்கிற ஒரு உறவில் இருக்கும் பொழுது தான். சிம்சனை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தர் விலகினதே அவனுக்கு தெரியல. சவுலை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினதே அவனுக்கு தெரியல. Because they lost the closeness, the warmness of God in their life. உங்க வாழ்க்கையில அனலை இழக்கும் பொழுது நீங்க என்ன செய்கிறீர்கள்? நீங்க என்ன செய்கிறீர்கள்? தேவனை விட்டு தூரமாக இருக்கிறீர்கள். The closer you come to Christ, கிறிஸ்துவோடு நீ நெருங்கி வரும் பொழுது உங்களுக்குள்ளே அனல் உண்டாயிருக்கும். அனல் உண்டாயிருக்குமே ஆனால் கிறிஸ்துனுடைய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே காண்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தேவன் வைத்திருக்கிறதான மிரக்லஸ் பாயிண்ட், உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஆயத்தம் பண்ணினதான அற்புதத்தின் இடத்தை வந்தடைவதற்கு நீங்கள் இந்த பெண்மணியை போல கர்த்தரை பின்பற்றி அவரோடு நெருங்கி வந்து அவரை அறிகிற அறிவிலே வளர்வில் என்று சொன்னார். உலகத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் உங்களை மூடி மறைத்தாலும், உங்களை வளர விடாமல் மூடி மறைத்திருந்தாலும், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்றிருந்தாலும், ஒருவேளை உங்கள் சரீரம் செத்து போயிருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் நீங்கள் அகப்பட்டிருந்தாலும், கர்த்தர் அறிகிற அறிவு உங்களை நிச்சயமாக அற்புதங்களை காண செய்யும். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். இந்த நாட்களிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை காண்கிற ஒரு இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்துவாராக. Know the Lord Jesus Christ till the point you see the miracles in our life. உங்க வாழ்க்கையில கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதங்களை பெறுகிற இடத்திற்கு கொண்டு வந்து உங்களை நிறுத்துங்கள். அப்பொழுது நிச்சயமா எல்லா தடைகளையும் தாண்டி உங்களை கனப்படுத்துவார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. முடிந்தால் நம்ம யாரும் எழுந்து நிற்போம். உரப ஷபரகத ரதினமா ஷகத ரதினமா. ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் கர்த்தர் அறிகிற அறிவில் வளரவோம். அவருடைய அசைவிலே நான் நகரவோம். அவருடைய ஸ்தோத்திரம் அனலுள்ள தொடுகிற வாழ்க்கையில் நெருங்கிய வாழ்க்கையில் வளரவும் என்னை முழுமையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் இந்த கால வேளையில் சொல்ல விரும்புகிறீங்க? கமான் எவ்ரி ஒன். ஹல்லே லுயா ரபா ஷகரா ரதினா மானா கரா தினே கெரதினமா. தகப்பனே மை துதிக்கிறோம், மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Give thanks to the Lord. Hallelujah. அவரை அறிகிற அறிவிலே என்னை நிச்சயமாய் கொண்டு வந்து நிறுத்துவார். நான் அவரை இன்னும் அதிகமாய் நெருங்கி நான் பின்பற்றுவேன். உம்மை துதிக்கிறோம். என்னை அனல் மூட்டுகிற, என்னை அனல் ஆக்குகிற ஒரு வாழ்க்கையில் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லி இந்த கால வேளையில் எத்தனை பேர் அவர் முகத்தை நோக்கி பார்க்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு தூரமா இல்லை, அவர் சமீபமாய் இருக்கிறார். அவர் உங்களை மறக்கல, அவர் உங்கள் நினைவாய் இருக்கிறார். அவர் எப்போது உங்களை விட்டு விலகுகிறவர் அல்ல. நீங்கள் தொடுகு மட்டும் உங்களை காத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தை உங்களை தொட்டாகிலும் எனக்கு ஒரு விடுதலை உண்டு, எனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு, எனக்கு ஒரு அற்புதம் உண்டு என்று ஒரு ஸ்திரீ காத்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் ஒரு
பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தே போல இந்த காலையில் நம்மிடத்தில் கொண்டு வரும்போது எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் வாக்கில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்களேன். ஒரு நிமிஷம் உண்மையாய் கர்த்தரை நோக்கி பார்த்து பாஷா பரி மனா கராலா தினே மினே திரோபோ ஷேக தராத்திர தினமா கிருபை மேல் கிருபை அடைய பண்ணுகிறவரே மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தில் மேல் இரக்கம் அடைய பண்ணுகிறவரே மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. அற்புதத்தின் தேவன் எங்கள் மத்தியில் இறங்குங்கப்பா. அதிசயத்தின் தேவன் எங்கள் மத்தியில் இறங்குங்கப்பா. தடைகளை யாவையும் நீக்குகிற கர்த்தருடைய கரம் இந்த வேளையில் இறங்கும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய மகிமை காணத்தக்கதான மேன்மை தக்க காணத்தக்கதான உயர்வான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்தபடியா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Deliverance in the mighty name of Jesus. Release in the mighty name of Jesus. Amen. Amen. பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவிலும், ஆண்டவரே உம்முடைய அசைவை அறிகிற அறிவிலும், உம்முடைய ஆண்டவரே அனலுள்ள வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்வதிலும் அதிகமாய் வளர கர்த்தர் கிருபை பாராட்டும்படியை ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆராதனை பங்கு பெற்ற யாவருடைய தேவனுடைய கிருபை இருப்பதாக, தயவு இருப்பதாக. இந்த வார நாட்கள் முழுவதும் கிருபை சூழ்ந்து கொண்டு நடத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் தடைகளை நீக்க போடுங்க ஆண்டவரே. இன்னும் விஸ்தாரமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தத்தக்கதான மகிமையானதையும் அற்புதமானதையும் காண கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. தேவையோடு வருத்தத்தோடு உம்முடைய சமூகத்தில் தாவே ஒரு அற்புதத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி நீ அவர்களை குணமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் தாழ்த்துடன் தொடர்ந்து வழிநடத்தும். தொடர்ந்து ஊழியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுங்கிற வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.